பொதுவாகவே நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ரீல்ஸை வந்து ஒரு சில நேரத்துக்கு அப்புறமோ இல்லாட்டா வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமோ 2 மாதத்துக்கு அப்புறமோ திருப்பி அதை பார்க்கணும்னு நினச்சா நம்மளுக்கு வந்து அது கிடைக்காது. உதாரணமாக இப்போ நம்ம இது மாதிரி நம்ம ரீல்ஸை பார்த்துருக்கோன்னு வச்சுங்களேன். இது மாதிரி பார்த்துருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம். ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமை க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திருப்பி போயிட்டு இந்த ரீல்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ரீல்ஸை பின்னாடி போய்ட்டு இப்படி பார்த்துக்க முடியும். இப்படி பின்னாடி போய்ட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுவே நீங்கள் இன்ஸ்டாகிராமை வந்து ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி போய் நீங்கள் தேடுறீங்கன்னு வச்சிங்களா. உதாரணத்துக்கு இப்போ காமிச்சிடுறேன். இப்போ நீங்கள் திருப்பி போய் தேடுறீங்கன்னு வச்சிங்களா, அந்த ரீல்ஸ் வந்து கிடைக்காது. எங்கே போய் தேடினாலுமே வந்து ரீல்ஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான ஒரு அற்புதமான சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து இந்த ரீல்ஸை வந்து நம்மளுக்கு திருப்பி எப்போயாவது ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுதுன்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, இல்லாட்டா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டா வந்து இங்கே 3 மார்க் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேலே கிளிக் பண்ணி சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 1 மாதம் இல்லை, இன்ஸ்டாகிராம் எப்போ இருக்குதோ அத்தனை நாள் கூட நீங்கள் இந்த விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணுறோம். ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 மார்க் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது 3 மார்க் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும்னு வச்சிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இந்த யுவர் ஆக்டிவிட்டி மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். யுவர் ஆக்டிவிட்டி மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ், கமெண்ட்ஸ், டேக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காமிக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் லைக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். லைக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மிஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது மாதிரி நீங்கள் எந்தெந்த ரீல்ஸ் எல்லாம் லைக் பண்ணிக்கிறீங்களோ அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஈஸியாக எப்போ வேணுமோ அப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதேமாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.